கஞ்சா போதை தலைக்கு ஏறி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய கொலவெறியோட கையில கத்தியோட ஓட துரத்திருக்காங்க. இதை தட்டி கேட்க வந்த ஊர் மக்களை தாக்கி அந்த ஊரையே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க சில இளைஞர்கள். யார் இந்த இளைஞர்கள்? திருவாரூர்ல நடந்த இந்த சம்பவம் அங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டையே உலுக்கிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ராமச்சந்திரு. இவ்வளவு பேர் கத்தியத்துல வந்தாங்க சார் வெட்டுறதுக்குன்னு சொன்னா கத்தியத்துல வந்தா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப நாங்க பதிலுக்கு வெட்டிக்கிட்டு சாகணுமா? கஞ்சா குடி எல்லாம் இது பண்றாங்க. ரோட்ல போற வர பசங்க எல்லாம் அடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பொம்பளை பசங்க பஸ் ஸ்கூல் பசங்க போறாங்க வராங்க, அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. கரியாண்டி பசங்க வந்து கஞ்சா அடிச்சு சிறுவர் பாத்துருக்கு அந்த ஊரு கஞ்சா அடிச்சுட்டு பசங்களை ஃபாலோ பண்ண வந்து பசங்க அடிட்டு வராங்க. அது கேட்டதுக்கு ஊர்ல வந்து கத்தியால வெட்டத்து வரானுங்க. ஊர்ல ஒரே ஆம்பளை இல்ல பொம்பளை மட்டும் என்ன சார் பண்ணுவாங்க? இதுக்கு இப்ப நாங்க வந்து ரோட்ல கேட்கணும் சொல்லிட்டு ஐபிஎஸ் சார் யாரும் அவரு நான் வந்து ஒரு பாதுகாப்பு தரேங்காரு. இவங்க நீ சொல்லிட்டு இருப்பாங்க ஊர்ல ஒரு அக்கா கல்ல தூக்கி மேல போடுறாங்க. அந்த அக்காவை சொல்லிட்டு போறாங்க, உன்னை வெட்டற உன்னை வெட்டாம நீ பழங்க பொண்டாட்டி தானே பேர் வச்சு சொல்லிட்டு போறாங்க. அதுல யார் பாதுகாப்பு தருது? திருவாரூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து உள்ள வீரகநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல கேஜி கண்டிகை அப்படிங்கிற பள்ளியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்க நேத்துக்கு பொது தேர்வு முடிச்சுட்டு அவங்க அண்ணன் 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அவங்க அண்ணன் கூட வந்து பைக்ல வீடு திரும்பி இருக்காங்க. இவங்க பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது சவுக்கு தோப்புல விசிஆர் கண்டிகை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க கஞ்சா இந்த மாதிரியான பொருட்களையுமே வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கஞ்சா போதையில இந்த அண்ணனையும் தங்கையையும் பார்த்த அவங்க கிட்டத்தட்ட 9 பேரு 3 வண்டியில வந்து இந்த அண்ணன் தங்கைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குடா இவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா அவர் வந்து ஓட்டிட்டு போயிருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த 9 நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வண்டியை ரொம்ப ஃபாஸ்டா கொலவெறியோட இந்த அண்ணனையும் தங்கையும் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத இந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா எப்படியாவது உயிர் தப்புனா போதும், நம்ம தங்கச்சியை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்தோட அவரு வண்டியை பயங்கர ஃபாஸ்டா வந்து ஓட்டிட்டு போயிருக்காரு. அவர் வந்து எப்படியோ தங்கச்சியை வந்து சேஃபா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த மாணவி வந்து ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டத்தோட வாரீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி எங்களை வந்து ஒரு 9 பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க, கஞ்சா போதையில இருக்காங்க, எங்களை வந்து ரொம்பவே கொலவெறியோட ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவி வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கிட்டே இருக்கட்டும் பேரண்ட்ஸ் கிட்டயுமே வந்து சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே பதட்டமாயிடுற, யார் இவங்க நம்ம பொண்ணையே வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த ஊருக்கு குறிப்பா அந்த மாணவியோடைய வீட்டுக்கே வந்து இந்த 9 நபர்களுமே வந்து வந்துட்டு அங்க வந்து பயங்கரமா வந்து கலவரத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் எல்லாருமே இந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த பசங்க வந்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மக்களை வந்து மிரட்டியிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா எங்களை வந்து போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா வந்து மிரட்டியிருக்காங்க. மக்களுமே வந்து பயப்படாம அந்த கத்தியை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. தம்பி அமைதியா இரு, நீ வந்து போதையில இருக்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த நபர்கள் இருக்காங்களா இவங்க யாருமே வந்து கண்ட்ரோலாவே இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து இருக்காங்க. ரொம்பவே கொலவெறியோட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் 10 பேர் அவங்க ஊர்க்கார பசங்களை வந்து போன் பண்ணி வந்து வர வைக்கிறாங்க. அந்த 10 பேரும் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே தைரியத்தோட கொலவெறியோட பாக்குறவங்க மேல எல்லாம் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதுல ஒரு பெண்ணை வந்து கத்தியால வந்து தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருவரை பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர்ல கண்ணுக்கு தெரியற எல்லா விஷயத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு அதாவது திண்ணையில கிடக்கக்கூடிய ஃபேன்ல இருந்து அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ கண்ணாடி முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களையுமே வந்து ஓட துரத்திருக்காங்க. கத்தையால ஊர் மக்களை வந்து பயங்கரமா வந்து மிரட்டியிருக்காங்க, துரத்திருக்காங்க. இவ்வளோ அட்ராசிட்டியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து வேலை முடிஞ்சோடனே வந்து கிளம்பி போயிட்டாங்க.
ஆனா இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயத்துல வந்து இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர உதவி எண் 100க்கு போன் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ஆனா அங்க இருந்து பேசினவங்களும் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருத்தணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரியான பசங்க வந்து கஞ்சா போதையில இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அலட்சியமா பேசுனதா வந்து சொல்லப்படுது. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கத்தியெல்லாம் கொண்டுட்டு வந்து மிரட்டினாங்க, அடிச்சாங்கன்னா நீங்க பதிலுக்கு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வினோதமான கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் இந்த இடத்த வந்து அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அங்க வந்து உடஞ்சு கிடக்கக்கூடிய ஃபேனு, அதுக்கப்புறமா ஆட்டோ கண்ணாடி, இது எல்லாத்தையுமே பார்த்து மக்கள் கிட்ட வந்து என்னாச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது மாதிரியான ஆய்வு இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனாலுமே வந்து மக்களுக்கு வந்து ஆத்திரம் அடங்கவே இல்லை. இதே மாதிரியான சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கிறதா வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க. தொடர்ந்து இந்த ஊரோட எல்லையில அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கஞ்சா குடிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய போற வர பசங்களை எல்லாம் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போற பசங்களை எல்லாம் வந்து துரத்துறது, அவங்களை வந்து வெட்டிடுவேன்னு மிரட்டுறது, இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து நிறைய சில நபர்கள் வந்து ஈடுபடுறாங்க. இந்த தாக்குதல்ல ஈடுபட்ட நபர்கள் மேல வந்து உடனடியா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கோவத்தோட வந்து போராட்டம் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. திருத்தணி சோளிங்கர் நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய அந்த ரோட்ல உட்கார்ந்து மக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க. எப்படியாவது சீக்கிரமா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து அவங்க வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. மக்களோட இந்த கடும் போராட்டத்தினால இந்த சம்பவத்துல ஈடுபட்ட கிஷோர், அருண்குமார், விஜி அப்படிங்கிற 3 பேரை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16 வயசு இளைஞனையுமே வந்து கைது பண்ணிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இன்னும் யாரெல்லாம் இந்த சம்பவத்துல ஈடுபட்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து தொடர்ந்து தீவிரப்படுத்தி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கஞ்சா போதையில இருக்கட்டும், மது போதையில இருக்கட்டும், இந்த மாதிரியான தாக்குதல்ல ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் வந்து இப்ப சமீப காலமா நம்ம தமிழகத்துல அதிகரிச்சிட்டு இருக்கிறத வந்து நம்மளாலே வந்து பார்க்க முடியும். குறிப்பா நாங்குநேரியில நடந்த அந்த இரட்டை கொலை சம்பவத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து கேள்விப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சம்பவத்திலுமே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் வந்து கிட்டத்தட்ட 9 பேரு 3 வண்டியில வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போதே உங்க எல்லாருக்குமே வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து யோசிக்கலாம். நாங்குநேரி சம்பவத்திலுமே இதே மாதிரிதான் வந்து ஒரு 9 நபர்கள் கஞ்சா போதையில கிட்டத்தட்ட 3 வண்டியில வந்து அங்க ஊர்ல தென்படுற எல்லாத்து மேலேயுமே வந்து கொலவெறி தாக்குதலை வந்து நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல தான் அப்பாவியா 2 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இதே மாதிரியான சம்பவம் ஒண்ணு சிவகங்கை மாவட்டத்திலயுமே நம்ம நடந்ததை வந்து பார்த்திருந்தோம். இதே மாதிரிதான் வந்து டாஸ்மாக்ல குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து சம்பந்தமே இல்லாம அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல வந்து தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறமா வந்து அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க ஊர்லயுமே வந்து தாக்குதல் நடத்தி ஒழுங்கா பார்த்து இருந்துக்கோங்க, அவங்களை வந்து வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டினதை வந்து நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் வந்து பட்டியலின மக்களை குறி வச்சு வந்து நடந்துச்சு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்கேயுமே நடந்திருக்கா, இதுலயுமே வந்து சாதி பின்னணி வந்து இருக்கா, ஒருவேளை வந்து பட்டியலின மக்களை குறி வச்சுதான் இந்த மாதிரியான தாக்குதலும், அதாவது இப்ப சொன்னேன் இல்லையா திருவாரூர்ல நடந்த இந்த சம்பவமே வந்து பட்டியலின மக்களை குறி வச்சு நடந்துச்சா, இதுக்கு பின்னாடி சாதி பின்னணி வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்குமே வந்து தெரியாம தான் வந்து இருக்கு. ஆனா இந்த தாக்குதல் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த தாக்குதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.